இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, ஒருவேளை பிள்ளைகளால நீங்கள் வேதனைப்படுறீங்களா, பிள்ளைகளால பாரப்படுறீங்களா? ஐயோ, என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பிள்ளைகள் திருந்த மாட்டேங்குது, என் பிள்ளைகள் தவறா நடக்கிறது, என் பிள்ளைகள் குடிக்குது, என் பிள்ளைகள் சபைக்கு வர மாட்டேங்குது, இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன் என்று வேதனைப்படுறீங்களா? என் ஆண்டவர் யோபுடைய 10 பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பார், மேன்மையார், தேசம் அறியத்தக்கதை வைத்தது போல உங்க பிள்ளைகளை என் ஆண்டவர் தேசத்தின் நடுவில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் அவர் வைப்பார். அதை கீழ்ப்படியாது திருந்தாது என்று சொல்லப்பட்டதான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகிறது. அதுதான் வேதத்தை கையில் எடுக்க போகிறது. அதை என் ஆண்டருக்கு ஊழியம் செய்ய போகிறது. அவர் ஒரு பிசினஸ் மேனா வர போகிறது. தேசம் அறிகிற உங்க பிள்ளையா காணப்பட போகிறது. எத்தனையோ சாட்சி நான் கேள்விப்பட்டுகிறேன். ஒண்ணுக்கும் அடங்காம போய் இப்போ என் ஆண்டவர் அவளை சந்திச்சு தொடப்பட்டு இன்னைக்கு இந்த நிலையில வைத்திருக்கிறார் சொல்லி பெற்ற தாய் சொன்ன சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளையுடைய சமாதானம் இங்க இருக்கிற வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, தேசம் அறியத்தக்கதாக உங்களை உயர்த்துவார். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க, என் ஆண்டவரை தேடுங்க.